ஹலோ வணக்கம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் வழக்கம் போல கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வருவோன்ட்டு ஆஹ், ஒருத்தங்க அனுப்புன ஒரு என்ன கொஸ்டின் சொல்லலாம்னா, இது ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேராஜம்பிள் தாங்க இது. சரியா? பேசிக்கா கஷ்டமா இருந்துச்சு இந்த பேராஜம்பிள், ஈஸியாவே இல்லை. பட் ஆக்சுவலா வந்துட்டு சூப்பரா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், தெளிவா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பேராஜம்பிள் நீங்க என்ன பண்ணணும்னா, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி ஆன்சர் ஆன்சர் நீங்க ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணணும். சரியா? இந்த பேராஜம்பிள் எப்படின்னா, எவ்ரி சிங்கிள் பேருக்கு வந்துட்டு போடலாம். இதுக்கப்புறம் இதுதான் வரும் ரீசன், இதுக்கப்புறம் இதுதான் ரீசன், இதுக்கப்புறம் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான், எல்லாமே பக்காவா பொருந்தி வரும். ஸோ இந்த கொஸ்டின்ல நல்லா பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின்ல வந்துட்டு சில வந்து எரர் கண்டுபிடிக்கணும், அதனால போல்ட்ல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சி ஃபர்ஸ்ட் கிடையாது. சரியா? சிங்கிறது ஃபிக்ஸட் அப்படி கிடையாது. சில எரர் கண்டுபிடிக்கணும். ஒரு எரர் இருக்குது, சில ஒரு எரர் இருக்குது, அந்த எரரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர் போடணும். சரியா? சி மூணாவது கிடையாது, சி மூணாவதா ஃபிக்ஸ்டு கிடையாது. சரியா? ஸோ போல்டா இருக்கிறோன்னே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாது. சரி, இப்போ பாஸ் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பண்ணி பாருங்க. நம்ம ராயல் பாஸ் எப்பவும் போல ஏதாவது ஒரு ஆஃபர்ல இருக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க. பேராஜம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோ பிடிக்கிறது தாங்க முக்கியம். ஃப்ளோ பிடிக்கிறது தான் முக்கியம். சரியா? க்ளூவை பார்க்கணும், அப்படியே ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். போத் பார்ட்டிஸ் க்ளூ, ரெண்டு பார்ட்டிஸும் கேபிட்டலும் லேபரும் யூஸ் பண்றது இந்த ஸ்ட்ரகிள் டு செக்யூர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செக்யூர் பண்ற அந்த ஸ்ட்ரகிள்ல ரெண்டு பார்ட்டியுமே கேபிட்டல் அண்ட் லேபர் யூஸ் பண்ணுது. ரெண்டு பார்ட்டியுமே என்ன பண்ணுது? கேபிட்டல் அண்ட் லேபர் யூஸ் பண்ணுது. ஸோ ஏக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா, அந்த ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கு. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஏக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்டிஸ் எடுக்கணும். இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே கேபிட்டலும் யூஸ் பண்ணுது, லேபரும் யூஸ் பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு கேபிட்டலும் வேணும், லேபரும் வேணும். இந்த ஸ்ட்ரகிள் டு செக்யூர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செக்யூர் பண்றதுக்கான ஸ்ட்ரகிள்ல கேபிட்டலும் லேபரும், இந்த ரெண்டு விஷயத்தையுமே ரெண்டு பார்ட்டியுமே யூஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டு பார்ட்டி கிடையாது. ரெண்டு பார்ட்டி யூஸ் பண்ற விஷயங்கள் தான் கேபிட்டல் அண்ட் லேபர். அதை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி ரைட் செக்யூர் பண்றாங்க. ரைட். அடுத்தது வருது, the thief spends time and money in his attempt to steal, and the legitimate property owner expends resources to prevent the theft. ஸோ இங்கே தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமா செக் ஆகுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஏஏ முடிப்போம். கேபிட்டல் அண்ட் லேபர் இந்த ஸ்ட்ரகிள் டு செக்யூர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ப்ராப்பர்ட்டி ரைட் செக்யூர் பண்றது கேபிட்டல் அண்ட் லேபர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கணும்? ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கணும்? எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி கேபிட்டல் அண்ட் லேபர் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி ரைட் செக்யூர் பண்றாங்க, எப்படி, ஹவு எப்படி பண்றாங்க, அதுதான் நெக்ஸ்ட் லைன். இந்த ஏஐ எக்ஸ்பிளைன் பண்றது தான் அடுத்ததா இருக்கணும். அதுல பாருங்க, ரெண்டு பார்ட்டின்னு இருக்கு. ஓகே, இப்போ இங்கிட்டு தீஃப்னு ஒருத்தர் வராரு. ஸ்பென்ஸ் டைம் அண்ட் மணி. ஆக்சுவலா நான் மாத்தி போடுறேன். கேபிட்டல்ங்கிறது மணி, லேபர்ங்கிறது தான் டைம். இந்த தீஃப் என்ன பண்றாரு? டைமும் செலவழிக்காரு, மணியும் செலவழிக்கிறாரு. எதுக்கு? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செக்யூர் பண்றதுக்குன்னு இதுல இருக்குது. இங்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னது அப்படின்னா, திருடுறதுக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்குறது. ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாரு? சொந்தமாக்குறதுக்கு. அப்போ இந்த ஏல பாருங்க, கேபிட்டல், லேபர், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இது ஜென்ரலா பேசுறாங்க. தீஃப் என்ன பண்றாப்ல? தீஃப் வந்துட்டு மணியும் செலவழிக்கிறாரு, டைமும் செலவழிக்கிறாரு டு ஸ்டீல். சரி, இவரு ஒரு பார்ட்டி, இந்த ரெண்டு பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பார்ட்டி யாருன்னு முன்னாடியும் சொல்லியிருக்கணும், இந்த ரெண்டு பார்ட்டி எப்படி இதை யூஸ் பண்றாங்கன்னு பின்னாடியும் சொல்லலாம். ஸோ எப்படி யூஸ் பண்றாங்கன்ற தீஃப் ஒரு பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி லெஜிட்டிமேட் ப்ராப்பர்ட்டி ஓனர். ப்ராப்பர்ட்டி ஓனர் என்ன பண்ணணும்? ரிசோர்சஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க எப்படி இருக்குது? கேபிட்டல் அண்ட் லேபர் தான் இங்க என்ன பேர்ல இருந்துச்சு? மணி அண்ட் டைம் இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் என்ன பண்ணா? ரிசோர்சஸ் இருக்கு. என்ன இருக்கு? ரிசோர்சஸ். ஸோ இங்க மணி அண்ட் டைம்னு இருக்கு, இங்க ரிசோர்சஸ்னு இருக்கு. எதுக்கு? ப்ராப்பர்ட்டியை
ப்ரிவென்ட் ப்ராப்பர்ட்டி இல்ல தெஃப்ட் ப்ரிவென்ட் பண்றது. அப்ப இவன் திருடுறதுக்கு செலவழிக்கிறான், இவன் திருட நிப்பாட்டுறதுக்கு செலவழிக்கிறான். ரெண்டு பேருமே கேபிட்டல் அண்ட் லேபர் யூஸ் பண்றாங்க. எதுக்கு? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை செக்யூர் பண்றதுக்கு. இவர் தான் செகண்ட் பார்ட்டி. இவர் தான் யாரு? ரெண்டாவது ஆள். அவர் ஆளு, இவரு தான் ரெண்டாவது ஆளு. ஆள் என்ன பண்றாரு? தீஃப். மணி அண்ட் டைம் யூஸ் பண்ணி திருட பாக்குறாரு. இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டி ஓனர் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி திருட்டு தடுக்க பாக்குறாரு. இப்ப இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ அண்ட் பின்னு போடுறேன். நான் போடுறது கரெக்டுலாம் நான் சொல்லலைங்க. நான் போடுறது கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் வாசிக்கும் போது ஏக்கு அடுத்தது ஏ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பி வரணும். ஏ ஜென்ரலா இருக்கு, போத் பார்ட்டிஸ் இருக்கு, யார் ரெண்டு பார்ட்டின்னு பின்னாடி சொல்லணும். கேபிட்டல் லேபர்னா என்ன கேபிட்டல் லேபர்னு சொல்லணும். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா எதுங்கிறதையும் பின்னாடி சொல்லணும். அப்ப ஏ அண்ட் பியை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏ எக்ஸ்பிளைன் பண்றது தான் பின்னு எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சு. அடுத்தது social cost of theft. C வாசிக்கிறோம். Social cost of theft is that both the thief or the potential victim, victim ஆகிறவர், அதாவது யார்ட்டிருந்து நீங்க திருடுறீங்க, விக்டம்னா அஃபெக்ட் ஆகிறவர், யார்ட்டிருந்து திருடுறோமோ அவர் தான் விக்டம். இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் ரெண்டு பேர் சொல்றாங்க, தீஃப் சொல்றாங்க, விக்டம் சொல்றாங்க. யூஸ் ரிசோர்சஸ்ங்கிறாங்க. ரிசோர்சஸ் அதே கதை அதே கதை அதே கதை. thief potential ரெண்டு பேரும் ரிசோர்சஸ் யூஸ் பண்றாங்க. எதுக்கு? டு கெயின் ஆர் மெயின்டைன். ஸோ கெயின் பண்ணணும்னு நினைக்கிறது thief. நல்ல கதையை புரிஞ்சுக்கோங்க. இந்த அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இது. ஸோ கெயின் பண்றதுக்கோ இல்லை மெயின்டைன் பண்றதுக்கோ என்ன மெயின்டைன் பண்ணணும்? கெயின் ஆர் மெயின்டைன் வாட்? கெயின் ஆர் மெயின்டைன் வாட்? கண்ட்ரோல்டுங்கிறது வேர்ப். இந்த இடத்துல நவுன் எனக்கு வரணும். கண்ட்ரோல் அதாவது ஆப்ஜெக்ட் வரும். Objects to gain or maintain control over property. சரியா? கண்ட்ரோல்ங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் நவுன். புரிஞ்சா? அப்போ சோஷியல் தெஃப்ட், காஸ்ட் ஆஃப் தெஃப்ட் அப்படிங்கிறதுடைய டெஃபினிஷன் இது. கரெக்டா? இது என்னது? ஒரு டெஃபினிஷன். சோஷியல் காஸ்ட் ஆஃப் தெஃப்ட்னா என்னதுன்னா, தீஃபும் சரி பொட்டன்ஷியல் விக்டமும் சரி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணணும். எதுக்கு? கெயின் பண்ணணும் இல்லை மெயின்டைன் பண்ணணும். கண்ட்ரோல் ஓவர் ப்ராப்பர்ட்டி. ரைட், ஓகே. அப்ப இது டெஃபினிஷனா இருக்கு. போய் நான் ஒரு கெஸ் பண்றேன். இது ஒரு கெஸ் தான். இதை நான் இங்கே போடுறேன், ஃபர்ஸ்டா போடுறேன். ஏன்னா இது டெஃபினிஷன் அப்படிங்கும் போது இதை நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்டா போடுறேன். நான் ஏற்கனவே பார்த்தேன், ஏக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டி இருக்கணும். சில ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. தீஃப் விக்டம் ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. ஏல போத் பார்ட்டிஸ் கரெக்டா வருது. ஏ எக்ஸ்பிளைன் பண்றது பிலையும் கரெக்டா வர்ற மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. அப்போ நான் வாசிக்கும் போதே நான் டக்கு 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 டக்குன்னு சேர்த்து விட்டுட்டே வர்றேன், ஜாயின் பண்ணிட்டே வர்றேன். ஓகே, வெரி குட். சிஏபி மூடு டன், முடிச்சாச்சு. அடுத்தது இங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னா, தீஸ் காஸ்ட். இப்ப நம்ம ஆள் என்ன நினைச்சாப்லன்னா, சில சோசியல் காஸ்ட் இருக்கு, டில தீஸ் காஸ்ட் இருக்கு, சிடியை தானே பேர் பண்ணணும் அப்படின்னு பேர் பண்ணிட்டாங்க நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல. இது தப்பு. சில சோஷியல் காஸ்ட் இருக்கு, டில தீஸ் காஸ்ட் இருக்கு. இதை சேர்க்க கூடாதுங்க. ஏன்னா சோஷியல் காஸ்ட் ஆஃப் தெஃப்ட் இஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு காஸ்ட்டை தான் பத்தி பேசுறோம். இங்க நிறைய காஸ்ட்டை பத்தி பேசுறோம். இங்க ஒண்ணுதான், இங்க நிறையா. அப்போ சிக்கு அப்புறம் டி போடக்கூடாது. ஏன்னா சோஷியல் காஸ்ட் ஒன்னு, தீஸ் காஸ்ட் நிறைய காஸ்ட். அப்ப சி அண்ட் டி பேரா சேரவே சேராது. சரியா? சி ஏ பி தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? கரெக்ட்னு நான் சொல்லல, ஃபிக்ஸ் பண்ணல. சிடி கண்டிப்பா என்ன பண்ணாது? சேராது. சரி, அப்ப டில என்ன இருக்கு? தீஸ் காஸ்ட். சரி, அப்ப சில இருக்கிற காஸ்ட் கிடையாது. ரைட், வேற எங்க காஸ்ட்? காஸ்ட் 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 செலவழிக்கிறது செலவழிக்கிறது செலவு 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 செலவு. இவன் என்ன பண்றான்? திருடுறதுக்கு வாங்குறான். இவரு திருட நிப்பாட்டுறதுக்கு
வாங்குறாரு. அப்போ இந்த செலவை சொல்லலாமா? சொல்ல கரெக்டு நான் சொல்லல. இந்த செலவை சொல்ல வாய்ப்பு இருக்கு தானே, இந்த செலவுன்னு சொல்லலாம்ல. பிக்கு அப்புறமே நான் என்ன போடுறேன், நான் போட்டது ஃபுல்லா கூட தப்பா இருக்கலாங்க, ஆனா ஃபுல்லா கரெக்டாவும் இருக்கலாம். சரியா? ஒரு ஃப்ளோல அப்படியே அடிச்சு போறேன். இந்த காஸ்ட் என்ன ஆகலாம்? இந்த காஸ்ட் எந்த காஸ்ட்? இந்த பில சொல்லியிருக்காங்கல்ல, இந்த காஸ்ட் வந்து என்ன ஆகலாமா? இன்க்ரீஸ் ஆகலாமா? இந்த காஸ்ட் என்ன ஆகலாமா? டீல என்ன சொல்றாங்க? காஸ்ட் ஏறும். எப்ப ஏறுதுமா? டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸ். ஆர்ம்ஸ் ரேஸ்னா வெப்பன்ஸ். எவன் பெட்டர் வெப்பன் வச்சிருக்கான் அப்படிங்கிற ரேஸ். ஆர்ம்ஸ்னா வெப்பன்ஸ் ரேஸ். அன்ஃபோல்ட்ஸ்னா ஓப்பன் ஆகுறது. ஃபோல்ட் ஆகுறதுனா மூடுறது, க்ளோஸ் ஆகுறது. அன்ஃபோல்ட் ஆகுதுன்னா ஓப்பன் ஆகுது. இப்படி பெரிய ஒரு என்ன ஓப்பன் ஆகுது? டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸே ஓப்பன் ஆகுது. சரியா? டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸே ஓப்பன் ஆகுது. புரிஞ்சா? ஆர்ம்ஸ் ரேஸ் என்ன ஆகுது? ஓப்பன் ஆகுது. அப்ப சி ஏ பி அண்ட் டி. பி அண்ட் டி எப்படி சேர்த்தேன்? செலவழிக்காங்க தீஸ் காஸ்ட். வேற எங்கேயாவது காஸ்ட் இருக்கான்னு பார்த்தா ஈலையும் இருக்கு, ஈலையும் இருக்கு, டிலையும் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன போட்டாங்கன்னா இ அண்ட் டிஏ பேரா போட்டாங்க. சரியா? நிறைய பேர் இ அண்ட் டிஏ பேரா போட்டாங்க, சி அண்ட் டிஏ பேரா போட்டாங்க. ஏன்னா தீஸ்ன்றது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு க்ளூ மாதிரி இருந்துச்சு. வேற ரொம்ப க்ளூ இல்லை. தீஸ் காஸ்ட்டை வச்சு தான் நிறைய மூவ் பண்ணும்போது இஎன்டி போட்டாங்க, சிஎன்டி போட்டாங்க. ஆனா நான் பிஎன்டி போட்டிருக்கேன். சிஎன்டி ஏன் தப்புன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது இஎன்டி ஏன் தப்புன்னு சொல்ல போறேன். சரி, இப்போ இ நான் வாசிக்க போறேன். பேங்க் மே பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம்? மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் சொபிஸ்டிகேட்டட் ஷேப்ஸ். அப்போ இங்க இன்னொரு கதைக்கு வராங்க. இங்கேயே ரெண்டு பேர் இருக்காங்க. பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட், இன்னும் கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேட்டடான சொபிஸ்டிகேட்டடான. சேஃப்னா என்னது? சேஃப்ஸ்னா லாக்கர்ஸ். காம்ப்ளிகேட்டடான சேஃப்ஸ், சொபிஸ்டிகேட்டடான சேஃப்ஸ், அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். இது என்ன பண்ணும்? சேஃப் கிரேக்கர்ஸை ஃபோர்ஸ் பண்ணும். எதுக்கு? டு இன்வெஸ்ட் ஃபர்தர். பட்டத்தை போடுங்க. ஃபர்தர் மோர் அண்ட் மோர். அப்போ அடுத்து போய்கிட்டே இருக்காங்க. இதை விட அது பெட்டர், இதை விட அது பெட்டர், இதை விட அது பெட்டர். அப்போ பேங்க்ல இருக்கிறவன் இங்க இருக்கான், இந்த டைப் ஆஃப் டெக்னாலஜில இருக்கான். திருடுறவர் இங்க இருக்காரு. திருடுறவர் இப்படி வந்தாரு, இப்படி வர்றாருன்னா பேங்க்ல இருக்கிறவன் ஏத்துறான், அடுத்துன்னு போறான். இதனால திருடுறவனு என்ன பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, சேஃப் கிராக்கர்ஸ்னா, சேஃப்னா லாக்கரை உடைக்கிறவங்க என்ன ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, அந்த ஃபோர்ஸிங்கிறது ஆக்சுவலா V1IGS கனெக்டர். இப்போ பேங்க் பர்ச்சேஸ் பண்ணுது, பேங்க் தான் ஃபோர்ஸ் பண்ணுது. V1IGS கனெக்டர் பேங்க் தான் சேஃப் கிராக்கர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுது. எதுக்கு? இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுது. டு இன்வெஸ்ட் ஃபர்தர் இன் சேஃப் கிராக்கிங் எக்யூப்மெண்ட். அப்போ அதிக காம்ப்ளிகேட்டட் சொபிஸ்டிகேட்டட் சேல்ஸ் போகணும். சேஃப் கிராக்கர்ஸ் இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஈயை வாசிச்ச உடனே நான் போல்டு பண்ண இந்த வார்த்தைகள்லாம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா தெரிஞ்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும், டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சிங்கிள் ஃபைட்டை சொல்லலை, ஒரு தடவை நடக்கிற விஷயத்த சொல்லலை, சிங்கிள் ஆக்ஷன் சொல்லலை, மல்டிபிள் ஆக்ஷன்ஸ், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அடுத்தடுத்து மேல போகக்கூடிய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மேல போய்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலா அந்த அடுத்தடுத்து டெக்னாலஜின்னு போக உங்களுக்கு காஸ்ட் என்ன ஆகும்? அதிகமாக தான் ஆகும். இப்போ காஸ்ட் அதிகமாகும். முதல் லைன்ல என்ன சொல்றாங்க? காஸ்ட் அதிகமாகும். எப்போ அதிகமாகும் அப்படின்னா, டெக்னாலஜியுடைய வெப்பன்ஸ், அது நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெக்னாலஜி நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துட்டே இருக்கும்போது காசு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இவரும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாரு, அவரும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாரு, மேல போவாங்க. அப்போ டிஏ தான் இ எக்ஸ்பிளைன் பண்ணுது. டீல ஜென்ரலா சொல்லிட்டாங்க, காஸ்ட் அதிகமாகும், டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸ் ஓபன் ஆகும். அப்படியாங்க? காஸ்ட் எப்படி அதிகமாகும், எப்படி டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஈல இருக்கு. இப்போ காஸ்ட் எப்படி அதிகமாகும், எப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஈல இருக்குது. ஸோ ஈக்கு அப்புறம் டி போடக்கூடாது நீங்க,
டிக்கு அப்புறம் தான் இ போடணும். ஏன்னா டியை எக்ஸ்பிளைன் பண்ற பாயிண்ட் தான் இ. சரியா? பேங்க் என்ன பண்ணலாம்? பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் காம்ப்ளிகேட்டட் சொபிஸ்டிகேட்டட் சேவ்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சேஃப் கிராக்கர்ஸ் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றதுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஆன்சர் எப்படி வந்து நிக்குது அப்படின்னா CABDE இப்படிதான் வந்து நிக்குது. இப்போ நான் திரும்பியும் நான் என்ன பண்ண போறேன்? என் ஆன்சர் கரெக்டாக நான் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சோஷியல் காஸ்ட் ஆஃப் தெஃப்ட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுக்க. தீஃப் அண்ட் பொட்டென்ஷியல் விக்டம் ரெண்டு பார்ட்டி இருக்காங்க. இவங்க ரிசோர்சஸ் யூஸ் பண்றாங்க. எதுக்கு? கண்ட்ரோல் எடுக்கணும் இல்லை கெயின் பண்ணணும். ப்ராப்பர்ட்டியோட கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை கெயின் பண்ணணும். ரைட், ஓகே. அப்போ இந்த ரெண்டு பார்ட்டிஸ் அப்படிங்கிறது போத் பார்ட்டிஸ் கரெக்டா இந்த சீல இருந்து போத் பார்ட்டிஸ் கரெக்டா வருது. ப்ராப்பர்ட்டி ரைட் செக்யூர் பண்ணணும். என்னங்க தெளிவா சொல்லுடா அப்படின்னா தீஃப் கேபிட்டல் அண்ட் லேபரை தான் எப்படி சொல்றாங்க? மணி அண்ட் டைம்னு சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை அவர் என்ன பண்ண பார்க்கலாம்? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா ஏதோ ஒன்று திருட்ட பார்க்கலாம். ஏதோ ஒரு பொருள் பொருளை திருட்ட பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ஓனரு அவரும் காசு செலவழிக்கிறாரு. எதுக்கு? தெஃப்டை ப்ரிவென்ட் பண்றது. தெஃப்டை என்ன பண்ணணும்? அவரு ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ சிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் பி. ஏன்னா ஏ எக்ஸ்பிளைன் பண்றதா பி. திரும்ப டி. இந்த காஸ்ட் பில இருக்கக்கூடிய காஸ்ட், பில 2 செலவாகுது. அந்த செலவுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாருங்க பி அண்ட் இ இது ரெண்டுமே நல்லா கன்ஃபியூஸ் ஆச்சு ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பி அண்ட் இ ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்கன்னா, பில தீஃப் அந்த ஓனர் இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க தான் இருக்கும். வெறுமனே இவங்க என்ன பண்றாங்க? ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ ஈல என்ன இருக்குன்னா அந்த பேங்க் ஓனருக்கு பதிலாக அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு பதிலாக பேங்க்னு இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு பதிலாக பேங்க்னு இருக்கு. தீஃபுக்கு பதிலாக சேஃப் கிராக்கர்னு இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு பதிலாக பேங்க்கு, தீஃபுக்கு பதிலாக சேஃப் கிராக்கர்னு இருக்கு. அதை தாண்டி மோர் அண்ட் மோர் இன்னும் அதிகமா ஃபோர்சிங் சேஃப் கிராக்கர்ஸ் டு இன்வெஸ்ட் ஃபர்தர் இன்னும் அதிகமா. அப்ப இங்க பாயிண்ட்ல ஜஸ்ட் செலவழிக்கிறாங்க. இங்க இன்னும் அதிகமான்னு போறாங்க. இப்போ பி அண்ட் டி ஆக்சுவலா ஒரே பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. பி அண்ட் டி ஒரே பாயிண்ட். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா பி ஒன்லி ஸ்பெண்டிங். சரியா? இ மோர் அண்ட் மோர் ஃபர்தர் இதெல்லாம் சேர்ந்து வர ஸ்பெண்டிங். CAB D and E. சரியா? CAB D and E. B and E புரிஞ்சுக்குங்க. இந்த B ஸ்பெண்டிங், ஈல ஃபர்தர் ஸ்பெண்டிங், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற சென்டென்ஸ் தான் உங்களுடைய டி. காஸ்ட் ஏறும். காஸ்ட் என்ன ஆகும்? ஏறும். காஸ்ட் ஏறும். ஏறுறது தான் இங்க இருக்கு. சரியா? ஏறும்னு இந்த டயக்ராம் இப்படி போட்டோம்னா கன்ஃபியூஷன் தான் வரும். காஸ்ட் ஏறும்னு சொல்றது தான் இ. முடிஞ்சுட்டா? ஸோ அவ்வளவுதான் இந்த பேராஜம்பிள். ஆக்சுவலா ஆன்சர் முக்கியம் இல்லை. எப்பவுமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்ற விஷயங்களை பிக்கப் பண்றீங்கன்னா தான் முக்கியம். பேராஜம்பிள்ல உங்க ஆன்சர் எப்படி இருந்துச்சு, நீங்க எதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா.